ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சுவாமி ஐயப்பனின் பாதமும் புலிகளின் பாதமும் சபரிமலையில் இன்னமும் இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியுமா? அதுபோல் ஐயப்பன் புலிகளை பந்தல அரண்மனைக்கு கொண்டு வந்தபோது என்ன நடந்தது என்பதையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஐயப்ப பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி தொடங்கிவிட்டது. எனினும் தெய்வங்களின் திருவிளையாடல்களை கேட்க கேட்க மெய் சிலிக்கும். சபரிமலையிலிருந்து 88 கிலோமீட்டர் தூரத்தில் திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையில் உள்ளது பந்தலம். செங்கனூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பந்தலத்தை அடையலாம். ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் பந்தலத்திற்கு செல்வதில்லை. கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் வழியாக சபரிமலைக்கு வந்து செல்கிறார்கள். ஐயப்பன் வளர்ந்த இடம்தான் பந்தலம். பந்தலத்தில் மணிகண்டனாக வளர்ந்த ஐயப்பன் படித்து பயன்படுத்திய ஓலைகளும் இன்னும் அங்கு உள்ளது.